ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மேட்ரிக்ஸோட செகண்ட் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் என்ன, மூணு நாலு வீடியோவில் மேட்ரிக்ஸ் முடிக்கணும். 3 எக்ஸைஸ் 3.16, 17, 18. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3.16 ஏற்கனவே கொஞ்சம் பாதி சம் போட்டிருக்கோம். பாதி சம் கூட ஒரு 2-3 சம் தான் போட்டோம். இந்த வீடியோவில் முடிச்சிடலாம் 3.16. நெக்ஸ்ட் இன்னும் 2 வீடியோவில் 3.78 முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லி ஃபோக்கஸ்டு ஃபார் திஸ் எக்ஸைஸ். ஓகே, 3.16 தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் தான் பண்ணது. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? பார்க்கலன்னா போய் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? இப்போது இதில் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது சொல்லலாம் தான் பேப்பர் எடுத்தேன். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். இப்போது இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். கரெக்டாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொன்னேன். இது இன்னொரு மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொன்னேன். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. பாக்ஸ் மாரி ஆகிடுச்சு. இது மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை, எத்தனை உறுப்புகள், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக இதை இப்படி எண்ணி தான் சொல்லணுமா அப்படின்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்களா? எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ. எத்தனை காலம் இருக்குது? 3 காலம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிடுவீங்க. அணியோட வரிசை எழுதிடுவீங்க. 3 3 சார் என்ன 9. அவ்வளோதான். இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறத டக்குன்னு சொல்லுதுன்னா, அப்போ ஆர்டரு 3/3 அப்படின்னா 9 எலமெண்ட் இருக்கும்ப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது என்னப்பா மேட்ரிக்ஸ் 2/2 அப்போ எத்தனை எலமெண்ட்டுப்பா? 2/2 2 2 4 4 எலமெண்ட் இருக்கும்ப்பா. புரிஞ்சுதா? சரிங்களாப்பா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சம் பாருங்களேன். இது என்ன மேட்ரிக்ஸு? 2 ரோ 1 2 3 3 காலம் இருக்குது. ஸோ 2 ரோ 3 காலம். ஸோ இது எத்தனை எலமெண்ட் இருக்கும்? இதை பார்க்க என்ன ஆகுதுங்க, என்ன தவிர 2/3 அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 6 எலமெண்ட்ஸ். 2 3 6 தானே. டேபிள்ஸ் கூட ஒரு வீடியோ போடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், 1 2 2 ரோ இருக்குது. இதில் 1 2 3 4 4 காலம் இருக்குது. ஸோ 2 ரோ 4 காலம்ஸ். கரெக்ட். எத்தனை எலமெண்ட் இருக்கும் என்னமா சொல்லுங்கள் பார்க்கலாம். டப்புன்னு 2 ரோ 4 காலம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 8. உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. அணியோட வரிசையை பார்த்தாலே இதான் வரிசை. இதை பார்த்தாலே உறுப்போட எண்ணிக்கை டப்புன்னு மல்டிப்ளை பண்ணி பெருக்கி சொல்லிடலாம். இது வந்து அதே தான். ஸோ இப்போது எக்ஸைஸ் வந்து ஒவ்வொரு சம்மாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சது பார்த்தீங்களா? உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது உள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு ஆர்டர் வச்சு சொல்லிடலாம். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வச்சு டப்புன்னு சம்ஸை போடலாம். எல்லாமே மொத்தமாக கொஸ்டின் எழுதி வச்சிட்டேன். ஏன்னா அப்புறமா கொஸ்டின் எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், போர் அடிக்கும் உங்களுக்கும். அதனால தான் மொத்தமாக எல்லா கொஸ்டின் எழுதி வச்சுட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கே போச்சு தெரியல. ஒரே நிமிஷம். ஓகே, இது இருக்குது. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு சம் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் 3.16 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் தான். ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துறான். 1 2 3 4 4 ரோ. கரெக்டாக எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 4 காலம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறான். ஃபஸ்ட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை. இந்த மேட்ரிக்ஸ் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக கொஸ்டினில் கேட்டானா கேட்கலாம், அதுக்கு தேவையில்ல. பார்த்தோன்னா நம்ம எழுதிடணும் ஆன்சர். ஸோ ஆன்சருக்கு நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே இது எழுதிடணும். 4/4. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 4 4 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஒரே வார்த்தை டக்குன்னு சொல்லிடணும், யோசிக்கவே கூடாது. உறுப்புகள் எண்ணிக்கை 16. இப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அவ்வளோதான். 4/4 அணியோட வரிசை என்ன? 4/4 முடிஞ்சிச்சு. டப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எலமெண்ட்ஸில் என்ன கேட்குறான்? A2 2 2 3 2 4 3 4 4 3 4 4லாம் நமக்கு தெரியாது. நம்ம தான் எல்லாம் தெரியுமே. 2 2னா என்ன அர்த்தம்? செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். ஸோ இதான் 2 2 √7. A22 என்னது? √7. A23 என்னது? A23 செகண்ட் ரோவில் தேர்ட் நம்பர். இதுதான் A23. எழுதிருங்க, இப்படி எடுத்து எழுதிருங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஆன்சர். √3/2. A24. ஸோ 24னா செகண்ட் ரோவில் ஃபோர்த் டேர்ம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபோர்த் டேர்ம். √5. A24 என்ன ஃப்ரெண்ட்ஸ்? √5. சாரி 5 சாரி, கவனமாக எழுதுங்க. எக்ஸாம் நான் மட்டுமே தப்பு பண்ணுறாதீங்க. ஓகே, A34 தேர்ட் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் 1 2 3 4 ஃபோர்த் எலமெண்ட் என்னது? 0. நெக்ஸ்ட்டு A43 ஃபோர்த் ரோவில் தேர்ட் எலமெண்ட் என்னது? ரூட்னே வருது. -11. A43 என்னது? -11. A44 அப்படின்னா ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட்டு என்னது? 1. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சம் ஆன்சர். அவ்வளோதான். டப்புன்னு பாருங்கள். ரொம்ப என்ன பேஜ் கூட அதிகமாக காலி வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோதான், கொடுத்ததே முடிச்சிட்டேன். அப்புறம் முடிஞ்சது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போது செகண்ட் சம். ஓகே, செகண்ட் சம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான செகண்ட் சம்மு இந்த இருக்குது.
கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இஃப் த மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு அணியில் 18 எலமெண்ட்ஸ் இருக்குது, 18 உறுப்புகள் இருக்குது, உறுப்புகள் எண்ணிக்கை 18. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? ஸோ இதுக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கலாம்? வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ்? ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம், அடுத்து இந்த கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்களேன். சொல்யூஷன், ஒரு மேட்ரிக்ஸில் 18 எலமெண்ட் இருக்கான். ஸோ என்னென்ன பாசிபிள்லாம் அந்த ஆர்டர் மேட்ரிக்ஸை எழுத முடியும்? ஸோ 18க்கு டேபிள்ஸில் என்னென்ன பாசிபிள் வரும்? ஃபஸ்ட்டு 1 டேபிள் 1 × 18 கரெக்டாக? அப்படியே எழுதுன உடனே அப்படியே திருப்பி போட்டுருங்க. 18 × 1 18th டேபிளில் 1 டைம், 18வது வாய்ப்பில் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 9s are 18, அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. 9 2s are 18. ஸோ 1 இது 2 இது 1 இது 1. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 3 6s are 18 கரெக்டாக? நெக்ஸ்ட் 3 போட்டுருங்க. 6 3s are. நெக்ஸ்ட்டு 4 5 6 6 ஆல்ரெடி எழுதியாச்சு. 7 8 9 9 ஆல்ரெடி எழுதியாச்சு. 9 2s are 10 11 12 13 14 15 16 17 18 × 1 அவ்வளோதான். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 18 எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே 18 எலமெண்ட்ஸ் இப்படி குட்டி குட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருக்குதுன்னா அது எப்படி தான் பாசிபிலிட்டி இருக்கும்? ஒரு இல்லை 1/8 18 இருக்கலாம், இல்லை 18/1 இருக்கலாம், இல்லை 2/9, இல்லை 9/2, 3/6, இல்லை 6/3. இதுதான் பாசிபிலிட்டிஸ். புரிஞ்சுதா? ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர், ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு. இப்போது வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ்? ஸோ இப்போ 18 எலமெண்ட்ஸ் இருந்தால் என்னென்னு கேட்டிருந்தான். இப்போது 6னா என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? 6க்கு பாசிபிலிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 1 × 6 ஃபஸ்ட்டு 1 டேபிள். நெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் 6 × 1, தட்ஸ் ஆல். அப்புறம் 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 3 2s are 6. அப்படியே ரிவர்ஸ். வேறு எதாவது இருக்கா? 6 1s are 6 எழுதியாச்சு. 7 8லாம் 6 வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் ஒரு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சம்மு அச்சால்ட்டாக அடிச்சிடலாம். ஒரு மேட்ரிக்ஸில் 18 எலமெண்ட் இருக்குன்னா இதான் பாசிபிலிட்டிஸ். 6 எலமெண்ட் இருந்தால் அதான் பாசிபிலிட்டிஸ். வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, இல்லாட்டி கமெண்ட் போடாதீங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட் 2 சம் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம 3rd சம்மை பார்த்துட்டோம். ஸோ இப்போது 4th சம் 5th சம் 6th சம்முக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 4th சம் 6th சம் பார்க்க முன்னாடி ஒரு மேட்ரிக்ஸோட டைப் ஒன்று தெரியணும். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? தமிழில் நிறை நிரல் மாற்று. தமிழ் ஆண்டி கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்படி ஏ டிரான்ஸ்போஸ்னு டினோட் பண்ணுவாங்க. இப்படி தான் சிம்பிள். ஓகே, அதாவது எங்கே பாருங்களேன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. 1 2 சின்னதாக ஃபஸ்ட் எடுக்கிறேன். 3 4 ஈஸியாகவே எடுப்போமே. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போஸ், இதான் மேட்ரிக்ஸ் ஏ. டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னு இந்த சிம்பிள் போடுவாங்க, கேபிட்டல் டீயில் போடுவாங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் கேபிட்டல் டி இருக்குது. ஒரு சில புக்கு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பசங்க புக்கு பார்த்தா அவங்க புக்கில் இப்படி ஸ்மால் டி போடுவாங்க. எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி வேணால் போடலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, இப்படி போடலாம், இல்லை இப்படி போடலாம். எப்படி வேணால் உங்களுக்கு இன்னும் போட்டுக்கோங்க. ஆர் ஓகே. டிரான்ஸ்போஸ் தான், அதை சொல்லவே பாருங்கள். டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரோ இருக்கா, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ 1 2, இந்த ரோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க 1 2 அதை அப்படியே காலம் எழுதிடணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 1 2 ஃபஸ்ட் ரோவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன் காலமாக. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ என்னது 3 4, அப்படியே அதை ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கணும் 3 4. அவ்வளோதான். அப்படியே மேட்ரிக்ஸை திருப்பின மாதிரி. ஓகே, ஒரு சுற்றி விட்ட மாதிரி. ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவை செகண்ட் காலம். முடிஞ்சிச்சா? பக்கா. இதுதான் டிரான்ஸ்போஸ். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் போடுவோமே, கொஞ்சம் பெருசாக எடுப்போம். ஓகே, ஏ கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி இருக்குது. ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவா 1 2 3 இருக்கா, அதை அப்படியே காலமாக எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு காலமாக ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிட்டேன். ஓகே, அடிக்கல, எழுதியிருக்கேன். 4 5 6 செகண்ட் ரோ, அதை செகண்ட் காலமாக எழுதிட்டேன். முடிஞ்சதா? தேர்ட் ரோ 7 8 9 அதை அப்படியே தேர்ட் காலமாக எழுதிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் ஒன்றா. ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்று, செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா மாறிச்சு, தேர்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா மாறிச்சு, ஃபோர்த்து டேர்ம் பார்த்திங்கன்னா மாறிச்சு. மாறி இருக்குது. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் புரிஞ்சுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்போஸ். நிறையும் நிரலையும் மாற்றணும். தமிழ் மீடியம் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. நிறையும் நிரலையும் ரோவையும் காலத்தையும் மாற்றணும். அப்படியே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இது வந்து இப்படி நோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இதை வச்சு தான் 4 5 6 சம் இருக்குது. டப்புன்னு ஆச்சு தள்ளுறலாம். பேப்பர் வேண்டாம், அதே போல் ஒன்றுமே இல்லை. ஒயிட் பேப்பரு வேண்டாம். இது ரிவிஷன் பண்ணியாச்சு. ஓகே, இதோ இருக்குது. இது பாருங்கள்,
ஏ கொடுத்துட்டானா ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ எக்ஸைஸ் 3.6ல் ஃபோர்த்து சம் கொஷின் கரெக்டு தான். ஓகே, நிறையும் நிரலும் மாற்று அணியை காண்க. அதாவது ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஏ. ஸ்ட்ரெயிட்டாக எழுதுங்க, கன்ஃபியூஸாக கூடாது. ஏ கொடுத்துட்டான், ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட் ரோவை அப்படியே காலத்தில் எழுதிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக. செகண்ட் ரோவை அப்படியே இந்த ரோவை அப்படியே இந்த காலமாக எழுதிடணும். ஓகே, தேர்ட் ரோ இப்படி 382 இருக்குது, நேராக இருக்குது, அது இப்படி நேராக எழுத போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம், அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. டிக்கு எக்ஸாமில் வந்துச்சுன்னா டிக்கு ஒரே 2 மார்க் வரும், 5 மார்க் கேட்க மாட்டாங்க. ஆசை தான், 2 மார்க் தான். நெக்ஸ்ட்டு 5th சம்மு இப்படி கொடுத்துட்டான். ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. பார்த்தீங்களா, மைனஸ் ஏ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டான். மைனஸ் ஏவும் நிறைய நில மாட்டேன். ஏ கொடுத்துட்டானா மைனஸ் ஏன்னா என்னன்னா, நான் கொஸ்டின் திரும்ப எழுதலை, அப்படி எழுதுகிறேன். மைனஸ் ஏன்னா என்னென்னா, இந்த ஏ இருக்கா, இதுக்குள்ளே எல்லா எலமெண்ட்டையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏவையே மைனஸ் பண்ணணும் முன்னாடி போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா டேர்மையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த √7 முன்னாடி ஒரு மைனஸ் சேர்த்துருங்க. -3 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 √5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √5. இங்கே √3 ப்ளஸ் தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் √3. அதாவது ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்பர் 2 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் -2 -5 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் +5. அதாவது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக எழுதிருங்க, மைனஸ் டேர்ம் எல்லாம் ப்ளஸ்ன்னு போட்டு மாற்றி எழுதிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், ப்ளஸ் √7 மைனஸ் √7 எழுதிட்டேன். மைனஸ் √3 +3 அப்படியே சிம்பிள் மாற்றி எழுதிருங்க. அதுதான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணி இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. ஏவா நாம அவனுக்கு மைனஸ் ஏ தான் வேணுமா? ஸோ மைனஸ் ஏவோட நிறைய நிற மாற்ற நீ கேட்கணும். ஸோ இப்போ இந்த மைனஸ் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த ரோவை காலம் எழுதிட்டேன். -√7 3 முடிஞ்சிச்சு. இந்த ரோவை காலமாக எழுதிட்டேன், இந்த ரோ காலமாக எழுதிட்டேன், இந்த ரோவை காலமாக எழுதிட்டேன். பக்கா ரைட், அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. டன். நெக்ஸ்ட்டு வேறு சம் இருக்குங்களா? இதோ 6th சம். எக்ஸைஸ் 6th சம் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டாங்க, ஏ டிரான்ஸ்போஸ். அவன் என்ன கேட்குறான், சரி பார்க்க, வெரிஃபை, செக் வெதர், வெரிஃபைன்னு இருக்கும், செக்குன்னு இருக்கும், ஏதோ ஒன்று. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கேட்குறான். அதாவது ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்களா. டிரான்ஸ்போஸ்னு எழுது, இந்த ரோவை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். ஸோ 5 2 2 இந்த ரோவை ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். -√17 0.7 5/2. நெக்ஸ்ட்டு தேர்டு இந்த ரோவை ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் முடிஞ்சிச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான், ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் திரும்ப ஏவே வருமா? இப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்த ஆன்சருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ் இருக்கணும், இதுக்கு திரும்ப டிரான்ஸ்போஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, குழப்பிக்காதீங்க. இந்த ஆன்சருக்கு பார்த்தீங்களா, இதை திரும்பவும் இந்த ரோவை காலமாக எழுதுங்க. 5 -√17 8. ஓகே, இந்த ரோவை காலமாக எழுதிட்டேன். இந்த ரோவை ஸ்ட்ரெயிட்டாக எழுத போகிறேன். 2 0.7 3. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரோவை ஸ்ட்ரெயிட்டாக எழுத போகிறேன். 2 5/2 1. இப்போ பாருங்களேன், அவன் என்ன கேட்டான், அந்த ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏவை பாருங்கள், 5 5 2 2 2 2 -√7 8 0.73 5/2 1 அப்படியே ஏ மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு பை, நான் தானே வெரிஃபை பண்ணேன், பை எஸ் கோபிநாத். நான் தானே வெரிஃபை பண்ணேன். நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்க. எக்ஸாமில் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க போகிறா, நம்ம பேப்பர் நம்ம எழுதுறது தான். ஹென்ஸ் வெரிஃபைட் பை உங்கள் பேர் ராமு சோமு போட்டுக்க வேண்டாம். எனவே இது சரிபார்க்கப்பட்டது, யாரால் சரிபார்க்கப்பட்டது, என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஸோ இந்த 4 5 6 3 4 1 2 3 4 5 6 எல்லா சம்மும் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு 7th சம் தான். ஸோ இப்போ 7th சம் பார்க்கலாங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போது 7th சம் 3.16 தான் 7th சம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஓகே, ஸோ இப்போது 12 3x 3/2 இப்படி கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டான். இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ், 2 ரோ 2 காலம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுமே ஈக்குவலு. அவன் சிம்பிளை குத்துறான், நம்ம தான் யோசிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலு. அப்படி இருந்தால் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் XYZோட மதிப்புலாம் என்ன, வேல்யூஸ்லாம் என்ன கண்டுபிடி அப்படின்னு. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக. அப்போ நாங்கள் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 12, இங்கே ஃபஸ்ட் டேர்ம் 12, இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்னது ஒய். ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதிடணும். இந்த ஒய்யும் மேட்ரிக்ஸ் ரெண்டும் ஈக்குவல்னா மட்டும்தான், ஈக்குவல் இல்லைனா இப்படி எழுதக்கூடாது.
ஃபஸ்ட் டேர்மும் இந்த ஃபஸ்ட் டேர்மும் ஈக்குவல். ஸோ y is equal to 12 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்ம் என்னது 3, இங்கே செகண்ட் டேர்ம் என்னது 3. கரெக்டாக மேட்ரிக்ஸில் செகண்ட் டேர்ம் z is equal to இங்கே 3, இங்கே செகண்ட் டேர்ம் என்னது z. ஸோ z is equal to என்ன, z வேல்யூ 3. இதான் ஈக்குவல் தானே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே என்னது மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் இருக்குது, இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது இருக்குது 3 இருக்குது. ஸோ எக்ஸ் இங்கே 3, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அவ்வளோதான். இது 3/2 5 அதை விட்டுருங்க, அதை இடமா போய் தொலையுது, அது நமக்கு தேவையில்லை. எக்ஸ் ஒய் செட் வேல்யூ புரிஞ்சுதா? அப்படியே கம்பேர் 12 இங்கே ஒய் ஈக்குவல் 12, 3 Z முடிஞ்சிச்சு, எக்ஸ் 3 முடிஞ்சிச்சு. டன்னா மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. ஐ ஃபவுண்ட் த வேல்யூஸ், ரைட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த சம் வாங்க. இப்போது XYZ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்து சொல்லிட்டு 3 பேர் ஒன்று போடுறாரு பார்க்குறீங்களா? இல்லை சொல்கிறேன். 5 + Z இங்கே 5, இல்லை எடுத்து எழுதிக்கலாம். x + y = 6. ஓகே, இந்த 2க்கு 2 விட்டுருங்க. இங்கே 5 + Z = 5, இது Z. xy = 8. ஓகேவா? ஸோ இப்போது இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போது ஈக்குவேஷன் 2லேருந்து என்ன பண்ணலான்னா, 2 என்ன கொடுத்துருக்கான், 5 + Z = 5. எனக்கு Z வேணும். Z = இந்த 5 அந்த பக்கம் தள்ளினா +5. இந்த முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ளஸ் சிம்பிள்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சிம்பிள் இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தள்ளினா மைனஸ் ஆகிடும். 5 - 5 உங்கள்கிட்ட 5 இருக்குது, 5மே போயிடுச்சு. ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டானா 0, Z = 0 முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. ஸோ இப்போது XY வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே Z வேல்யூ இன்வால்வ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அதில் என்ன இருக்குன்னா x + y = 6. ஓகேவா? x + y = 6. ஸோ x = என்ன எடுக்கலாம்னா அந்த y இந்த பக்கம் தள்ளுறங்க, 6 - y. இதை அப்படியே வச்சுக்கோங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இது ஈக்குவேஷன் ஸ்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ x = 6 - y ஈக்குவேஷன் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போது சப்ஸ்டியூட் ஸ்டார் இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. அதாவது ஸ்டாரை சமன்பாடு 3இல் பிரதியிடுக. தமிழ் கரெக்டாக சொல்கிறேன்ல, சூப்பர். ஸோ ஸ்டாரை வந்து சமன்பாடு 3இல் பிரதியிடணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 6 - y. சப்ஸ்டியூட் திஸ் ஈக்குவேஷன் ஸ்டார் இன் ஈக்குவேஷன் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6 - y இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 6 - y இன்ட்டு y = 8. கரெக்டாக? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6y - y² = 8. கரெக்டாக? இப்போ இது ஆர்டராக எழுதிக்கலாம். இந்த 8 தான் பக்கம் தள்ளி எழுத கரெக்டாக பண்ணிருக்கலாம். -y² ஃபஸ்ட்டு எழுதுறேன், +6y. 8 இந்த பக்கம் வந்தால் -8 = 0. ஸ்டார்டிங்கில் எப்பவுமே மைனஸ் இருக்க வேண்டாம், அது ப்ளஸ்ஸாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்துலேருந்து மைனஸ் வெளியே காமனாக எடுத்துருங்க. இல்லைனா ஃபுல்லாக சைனை சேஞ்ச் பண்ணுறங்க, குறியை மாற்றுக. தமிழில் குறியை மாற்றுக, இல்லை இங்கிலீஷில் சேஞ்ச் த சைன்ஸ். ஓகே, இப்போது மைனஸ் இந்த பக்கம் 0 இருக்குது. ஸோ அதனால தான் மாற்ற முடியும் ஈஸியாக. இல்லைனா மைனஸ் வெளியே தள்ளி இந்த பக்கம் தள்ளணும். ஸோ மைனஸ் வெளியே தள்ளி எடுங்க. ஸோ எடுத்திங்கன்னா இது +y² ஆகிடும், இது -6y ஆகிடும், இது +8 ஆகிடும், = 0. கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பக்கம் 0. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். ஃபேக்டரைஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் -6 வரணும். என்ன பண்ணலாம், நம்பர் 4 2s are 8, ஆட் பண்ணிங்கன்னா 6 வருமா வராது. அப்போது இங்கே -2 -4 கரெக்டாக? ஸோ -4 - 2 இட் இஸ் -6. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +8. ஸோ இது இப்படி இருந்தால் இந்த y² முன்னாடி 1 ஏதோ நம்பர் இல்லைனாலே ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டரைஸ் எழுதிடலாம். அந்த -4 y - 4, இங்கே -2 ஸோ y - 2 = 0. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா y - 4 = 0, நெக்ஸ்ட்டு y - 2 = 0. ஸோ y = 4 அண்ட் y = 2. ஸோ yக்கு வந்து 2 வேல்யூ இருக்கும், ஒன்று 4ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டான், XYZ கேட்டான், Z கண்டுபிடிச்சிட்டோம் 0ன்னு. ஓகேங்களா? இதை ஈக்குவேட் பண்ணி 5 + Z = 5ன்னு சொல்லிட்டு இதை ஈக்குவேட் பண்ணி Z = 0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதை என்னென்னமோ குட்டி கலாட்டெல்லாம் பண்ணி புரிஞ்சிருக்கோம். சும்மா சொல்ல குட்டி கலாட்டம். அதை எக்ஸ் இந்த ஒய் இந்த பக்கம் தள்ளிட்டு கொண்டு வந்து இங்கிலீஷ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் வந்து 4 2ன்னு வந்துருக்கு. இப்போ இந்த ஒய் 4 2 வச்சு எக்ஸு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
இந்த பேப்பர் வேண்டாம், இந்த பேப்பர் ஃபுல் ஆகிடுச்சு, இந்த பேப்பர் வேண்டாம், வேறு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y வந்து நம்ம 2 வேல்யூ கிடச்சிது, y வந்து 4 கிடச்சிது, yக்கு வந்து 2 கிடச்சிருக்கு. தனித்தனியாக போடணும். z வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான், அதான் நடுவில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது கொஷின் என்னதுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 என்னது, x + y = 6 கரெக்டாக. x + y is equal to ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 x + y is equal to 6. இப்போ இந்த y 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். x + 4 = 6. x is equal to இந்த 4 இந்த பக்கத்தால்னா 6 - 4 x is equal to 2. ஸோ y 4ஆக இருக்குது, z 0வாக இருக்குது, இருந்தால் x வந்து 2வாக இருக்கும் இல்லையா. ஸோ yக்கு இங்கே நம்ம 2 கிடச்சதா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். x + 2 is equal to 6. x is equal to 6 - 2 கரெக்டாக. x is equal to 4. ஸோ z 0வாக இருக்குது, y வந்து 2வாக இருக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ 4. ஸோ ரெண்டு ஆன்சர். என்ன ஆன்சர்னா x is equal to 2, y is equal to 4, z is equal to 0. ஆர் அல்லது இதுவாக இருக்கலாம். நான் x is equal to 4, y is equal to 2, z is equal to 0. இந்த ஆன்சராக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸில் எல்லா சமமும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஏதாவது சமம் பேலன்ஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த 7th 3 சப்டிவிஷனில் 1 2 தான் போட்டிருக்கோம். நீங்கள் இது இருக்குது மறந்து. ஓகே சாரி, இது முடிச்ச சம் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஸோ x + y + z is equal to 9, x + z is equal to 5, y + z is equal to 7. ஸோ சொல்யூஷன் பாருங்களேன், எடுத்து எழுதிக்கிறேன். x + ஈக்குவல் டு நடுவில் இருக்குது. x + y + z is equal to 9, x + z is equal to 5, y + z is equal to 7. ஓகே, ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்காதிங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே y + zன்னு இருக்கா, இங்கே y + zக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், 7. அப்போ இது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது x ப்ளஸ் இந்த y + z இந்த இடத்துக்கு ரவுண்டுக்கு பதிலாக இந்த 7 தூக்கிட்டு போட்டுடலாம். கரெக்டாக 7ன்னு போட்டுட்டேன். is equal to 9. ஸோ x is equal to 9 + 7 பக்கம் தள்ளனா -7. ஸோ x is equal to என்ன 2. x 2 கிடச்சிருச்சு. ஒரு வேல்யூ டன். டப்புன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுனே இருக்கலாம். இப்போ x 2வா, இங்கே x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் z கிடைக்குமா. இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோ, இதை 1 வச்சுக்கலாம், இந்த 3. இப்போது x is equal to 2 என ஈக்குவேஷன் 2இல் பிரதியிடுக. x is equal to substitute x is equal to 2 in equation number 2. ஓகே, ஸோ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் xக்கு வந்து 2 ப்ளஸ் z தான் ஈக்குவல் டு 5. z is equal to 2 அந்த பக்கம் தள்ளனா 5 - 2, z is equal to 3, z 3. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ z வேல்யூ கிடச்சிச்சு, x வேல்யூ கிடச்சிச்சு, z வேல்யூ x வேல்யூ. இப்போது இங்கே z சப்ஸ்டியூட் பண்ணால் y கிடச்சிருமா. அவ்வளோதான். substitute z is equal to 3 in equation 3. 3ல் y தெரியாது, zக்கு பதிலாக z3 is equal to 7. ஸோ y equal to 7, 3 அந்த பக்கத்துலனா -3 கரெக்டாக. +3னா -3, -3 இருந்தது அந்த பக்கம் போனால் +3 ஆமாம், அப்படியே சிம்பிள் மாறிடும். ஓகேவா. y is equal to 4. ஸோ அவ்வளோதான். y4 z3 x2 முடிஞ்சிச்சு, டன். எக்ஸசைஸில் எல்லா சமயம் போட்டேன். 1 2 3 4 5 6 என்ன கொஞ்சம் ஆர்டர் மாற்றி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் பண்ணல. இந்த பேஜ் எடுத்து நான் போகுது. எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்ம போடாமல் விட்ருக்கோம், அதோட எல்லா சமயம் நம்ம போட்டுருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 3 இல்லை இதை ட்ரை பண்ணுறீங்களா, ஹோம்ஒர்க்கா நைஸ் ஐடியாவில். எல்லா சமயம் நானே போட்டிருக்கேன், நீங்கள் ஒன்றுமே ட்ரை பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க கண்ணால். கரெக்ட், குட். இதுக்கு சொல்யூஷன் உங்கள் புக்கில் இருக்குது. ஏன்னா எடுத்துக்காட்டு சம், எக்ஸாம்பிள் சம் தான் இது. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, என்னடா என்னன்னு கேட்குறீங்களா, மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஓகே, அப்படிலாம் மரியாதை பேசக்கூடாது, தப்பு. ஓகே, ஸோ ஏபிசிடி இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்ததுன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது சம்மந்த நெக்ஸ்ட் வீடியோ போட்டு காட்டுங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.